கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானோர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்கும்படியாக பரிசுத்த சமூகத்திலே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்தபடினாலே நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்குதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக தேவரே, இந்த நாளிலும் கூட இந்த சமூகத்தில் நீர் எங்களை கொண்டு வந்தபடினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உடைய ஜனங்கள் உடைய வேத வசனங்களை கேட்கும்போது ஒரு பெரிதான அபிஷேகத்தையும் வல்லமையும் ஆண்டவரே பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நீர் அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மகிமையுள்ள தேவன், மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். 132 சங்கீதம் 8 வசனத்தை வாசியுங்கள். 132 சங்கீதம் 8 வசனம். கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாவர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாவர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்கே நாம் வாசிக்கிறோம், இந்த 132 சங்கீதம் 8 வசனத்திலே கர்த்தர் நமக்காக எழுந்தருள வேண்டுமானால், நம்முடைய சத்துருக்களை ஆண்டவர் முறியடிக்க வேண்டுமானால் 3 காரியங்கள் இங்கே நடக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறான், உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது ஸ்தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளையே, உம்முடைய பலத்தினாலோ, மனுஷனுடைய பலத்தினாலோ, மனுஷனுடைய ஞானத்தினாலோ, மனுஷனுடைய கிரியினாலோ, மனுஷனுடைய செய்கையினாலோ நம்முடைய சத்துருக்களை நாம் முறியடிக்க முடியாது. நம்முடைய சத்துரு நமக்கு விரோதமாய் சேனையை போல, வெள்ளம் போல பாய்ந்து வந்தாலும் ஆவியானவர் நமக்கு ஜெயக்கொடியை நாட்டுகிறவராக இருக்கிறார். இந்த வசனத்திலே நம்முடைய சத்துருக்களை, நமக்கு விரோதமாக எழும்புகிற நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு விரோதமாக, நம்முடைய குடும்ப ஜீவியத்துக்கு விரோதமாக, நம்முடைய சபைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களையும் நாம் ஜெயிக்க வேண்டுமானால் நம்மளால முடியாது. 3 காரியங்கள் இங்கே எழுந்தருள வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஒன்று, அந்த 8 வசனத்திலே உமது வல்லமை, ஆண்டுடைய வல்லமையினால்தான் சத்துருக்களை ஜெயிக்க முடியும். இரண்டாவது, பெட்டி, அது ஆண்டுடைய பெட்டி. இந்த பெட்டி எழுந்தருளும் போதுதான் சத்துருக்களை ஜெயிக்க முடியும். இது இரண்டாவது. மூன்றாவது, உமது தாவர ஸ்தலத்திற்குள், இந்த தாவர ஸ்தலத்திற்குள் ஒரு மகிமை எழுந்தருள வேண்டும். இந்த 3 காரியங்கள் நிமித்தமாக நம்முடைய சபையிலே, குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் போராடுகிறதோ, என்னென்ன சத்துருக்கள் நம்மோடு போராடி கொண்டு இருக்கிறார்களோ, இதை நாம் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய குடும்பத்திலே அநேக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா? உன்னுடைய சபைக்குள்ளே அநேக காரியங்கள் சத்துரு போராடி கொண்டிருக்கிறானா? இல்ல பிசாசு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறானா?
இவைகள் எல்லாம் நீ ஜெயிக்க வேண்டுமானால் முதலாவது நீ ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? இந்த 3 காரியங்கள் எழுந்தருள வேண்டும். ஒன்று, வல்லமை. இது தேவனுடைய வல்லமை. இந்த வல்லமையை கவனியுங்கள். இந்த வல்லமை என்று சொல்வது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் வல்லமை. இதை குறித்துதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 1 வசனத்திலே பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல பரலோகத்தில் இருந்து ஒரு வல்லமை வீசப்பட்டது. தேவனுடைய பிள்ளையே, இந்த வல்லமைக்கு அர்த்தம் என்ன? அது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். அது பரிசுத்த ஆவியானவரை காட்டுகிறது. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, உன்னுடைய குடும்பத்திலே எல்லா சத்துருவின் வல்லமைகளை நீ ஜெயிக்க வேண்டும். அதையெல்லாம் முறியடிக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை எழும்ப வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உன் குடும்பத்திலே வீசப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உன் குடும்பத்திலே ஆளுகை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உன் குடும்பத்திலே பேச வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேச வேண்டும். அப்பொழுதுதான் எல்லா சத்துருக்களையும் நாம் ஜெயிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உன் குடும்பத்தில் இருக்கிறதா? இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உன் சபையில் இருக்கிறதா? இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆராய்ந்து பாருங்கள். வல்லமை, தேவனே உமது வல்லமை எழுந்தருளட்டும். இந்த வல்லமை நம்முடைய மத்தியிலே எழுந்தருளும் போது எல்லா சத்துருக்கள் சிதறுண்டு ஓடி போகிறார்கள். சத்ருவின் தலைகளை கர்த்தர் நசுக்குகிறார். இந்த வல்லமையினுடைய அர்த்தம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவரை அது காட்டுகிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியில் எழுந்தருளும் போது அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை எத்தனையோ தேவ ஜனங்கள் இன்னும் பெறாமல் இருக்கிறார்கள். இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை இன்னும் எத்தனையோ ஜனங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்வாயாக. அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையின் நிமித்தமாக தான் ஒரு பலசாலியாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். ஒரு சக்தி பொந்தின மனுஷனாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். அந்த பலன் நம் மேலே வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. தேவனுடைய பிள்ளையே, அது மாத்திரமல்ல, 2வது அந்த 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். முதல் வல்லமை, 2வது பெட்டியுடன். உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன். முதல் வல்லமை, இந்த வல்லமை தான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவரை காட்டுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்தால் நம்முடைய சத்துருக்கள் நம்மை தொட முடியாது, நம்மளை டச் பண்ண கூட முடியாது. நமக்கு விரோதமாய் 1000 10,000 நமக்கு 1000 லட்சங்கள் 1000 கோடிகள் விரோதமாய் எழும்பினாலும் ஆவியானவர் ஒருவர் இருந்தால் போதும், நமக்கு ஜெயம் மாத்திரம்தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. 2வது பெட்டி. இந்த பெட்டி என்றால் என்ன? இது யாருடைய பெட்டி? இது தேவனுடைய பெட்டி. இது மனுஷனுடைய பெட்டி அல்ல, இது தேவனுடைய பெட்டி. இந்த தேவனுடைய பெட்டி எழுந்தருள வேண்டும். இந்த தேவனுடைய பெட்டி என்று சொல்வது பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கை பெட்டி என்று ஒன்றுன்றது. இந்த பெட்டியின் மேலே கேருபீன்கள் ஒரு முகம் காணப்பட்டது. தேவனுடைய பிள்ளையே, இந்த பெட்டி, இந்த தேவனுடைய பெட்டி எழுந்தருளும் போது இந்த பெட்டி எதற்கு நிழலாட்டமா இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமா இருக்கிறது. எப்படி என்றால், இந்த உடன்படிக்கை பெட்டி கேருபீன்கள் மத்தியில் இருந்துதான் தேவன் பேசினார் பழைய ஏற்பாட்டு காலத்திலே. அந்த கேருபீன்கள் மத்தியில் இருந்து ஆண்டுடைய சத்தம் எழுந்தருளினது.
இதைதான் சொல்கிறான், உம்முடைய வல்லமை விளங்க பெற்றியுடனே தாபர ஸ்தலத்திற்குள் இருந்து நீர் எழுந்தருளும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, மனுஷனுடைய வார்த்தை நிமித்தமாக, மனுஷனுடைய போதகத்தின் நிமித்தமாக சத்துரு முறிக்க முடியாது. ஆண்டவருடைய பெட்டியின் மத்தியில் இருந்து, கேருபீன்கள் மத்தியில் இருந்து இயேசு கிறிஸ்து எழுந்தருளி பேசுவாராக. அந்த பெட்டி என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. அந்த பெட்டியின் மத்தியில் இருந்து, கேருபீன்கள் மத்தியில் இருந்து, கேருபீன்கள் ஒரு முகமாய், ஒரு முகம் ஒரு எதிர் முகமாய் அது காணப்பட்டது. ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டுமானால் நாம் ஒரு முகமாய், எதிர்முகமாய், சமாதானமாய் இருக்க வேண்டும். அந்த கேருபீன்கள் மத்தியில் இருந்துதான் மெல்லிய சத்தத்துடன் தேவன் எழுந்தருளினார். ஆண்டவருடைய வார்த்தை எழுந்தருளியது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெட்டி மத்தியில் இருந்து ஆண்டவர் பேசினார் என்றால், இந்த பெட்டி இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது என்றால் எப்படி என்றால், யோவான் சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் வெளிப்பட்டது. ஆதியிலே வார்த்தை இருந்தது என்றால் யார் அந்த வார்த்தை? அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தையை பிதாவாகிய தேவன் பூமியிலே தேவனாய் அனுப்பினார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து தான் அந்த பெட்டி. அந்த பெட்டியின் மத்தியில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை அங்கிருந்து புறப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, உன் சத்துரு சிதறண்டு போக வேண்டுமானால், உன் பிரச்சனைகள் பறந்து போக வேண்டுமானால், உன்னுடைய காரியங்கள் எல்லாம் சமாதானமாய் மாற வேண்டுமானால், இந்த பெட்டி உன்னுடைய வீட்டுக்குள்ளே எழுந்தருள வேண்டும். இந்த பெட்டி உன் சபைக்குள்ளே எழுந்தருள வேண்டும். இந்த பெட்டி தான் இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. இந்த பெட்டியின் மத்தியில் இருந்து, கேருபீன்கள் மத்தியில் இருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை எழும்பெற வேண்டும். ஆண்டவருடைய வசனங்கள் எழுந்தருள வேண்டும். ஆண்டவருடைய உபதேசங்கள் எழுந்தருள வேண்டும். ஆண்டவருடைய கிரமங்கள் எழுந்தருள வேண்டும். ஆண்டவருடைய பிரமாணங்கள் எழுந்தருள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை எழுந்தருளும் போது சத்துரு சிதறண்டு ஓடி போகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெட்டி என்பது இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய பெட்டி மத்தியில் இருந்து, கேருபீன்கள் மத்தியில் இருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை நான் கேட்பேன். இந்த சத்தத்தின் மூலமாக என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறும். என்னுடைய சபைக்குள் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறும். ஆண்டவர் எனக்கு ஜெயம் தருவார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, 8ஆம் வசனத்திலே முதலாவது வல்லமை, அது பரிசுத்த ஆவியானவரை காட்டுகிறது. இரண்டாவது பெட்டி, அது இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. மூன்றாவது, உமது தாபர ஸ்தலத்திற்குள் இருந்து எழுந்தருளும். இந்த தாபர ஸ்தலம் என்று சொல்வது பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசரிப்பு கூடாரம் என்று தேவன் மோசேயின் மூலமாக வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே இந்த ஆசரிப்பு கூடாரம் உண்டாக்கப்பட்டது. இந்த ஆசரிப்பு கூடாரம் உள்ளே 3 ஸ்தலங்கள் காணப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்திலே முதலாவது, எந்த மனிதன் வந்தாலும் காணப்படுவது பிரகாரம். இரண்டாவது, அந்த கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலம். மூன்றாவது, அந்த கூடாரத்துக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்று ஒரு ஸ்தலம் காணப்பட்டது. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே எல்லாரும் போக முடியாது. ஏனென்றால் அது மகா பரிசுத்த ஸ்தலம், அது பூரணமாக்கப்பட்ட ஸ்தலம். அங்கேதான் தேவன் இருக்கிறார். ஆகினால்தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் ஒரு பிரமாணத்தை வைத்தார். பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை மாத்திரம்தான் இஸ்ரவேல் 12 கோத்திரத்தினுடைய சகல பாவங்களையும் சுமந்தவனாய் அந்த பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தேவன் சொல்லுகிற டைமில் அவன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு ஆசாரிய வஸ்திரங்களை பிரதான ஆசாரிய
அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவன் சொன்ன டைமுக்குள்ளே அவன் போய் மறுபடியும் திரும்பி வர வேண்டும். ஆனால் அந்த பிரதான ஆசாரியன் கூட எந்த விதமான பாவம் இல்லாமல் தேவனுடைய அனுமதியோடு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவன் பிரவேசிக்க வேண்டும். முழு இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பாவத்துக்காக. இதைதான் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், தாவர ஸ்தலத்திற்குள் இருந்து நீர் எழுந்தருளும். அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த ஸ்தாவர ஸ்தலம் என்பது பிதாவாகிய தேவனுக்கு நல்லாட்டமா இருக்கிறது. கர்த்தர் அங்கே எழுந்தருளுகிறார். கர்த்தருடைய மகிமை அங்கே இறங்குகிறது. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய மகிமை உன் வீட்டுக்குள்ளே, உன் சபைக்குள்ளே, உன் ஜீவியத்துக்குள்ளே தேவனுடைய மகிமை எழுந்தருள வேண்டும். சாலமோன் கட்டின தேவனுடைய ஆலயம் பிரதிஷ்டை செய்யும் பொழுது ஆண்டவருடைய மகிமை அங்கே இறங்கி வந்தது. சாலமோன் பிரதிஷ்டை செய்யும் பொழுது தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்துக்குள்ளே இறங்கி வந்தபடினாலே அந்த ஆசாரியர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் காணாதபடிக்கு அந்த மகிமை அவர்களுடைய முகங்களை மூடினது என்று வாசிக்கிறோம். எவ்வளவு பயங்கரமாக இருந்திருக்கும். தேவனுடைய பிள்ளையே, இந்த தாவர ஸ்தலம் என்று சொல்வது மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவன் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் இருக்கிறார். திருத்துவ தேவன் இருக்கிறார். அங்கே ஆண்டவர் பேசுகிற இடம், அது மகிமை நிரம்பின இடம், அது மகா பரிசுத்த ஸ்தலம். ஆகினால்தான் ஆசரிப்பு கூடாரத்தை 3 ஸ்தலமாக தேவன் பிரித்தார். அதனுடைய என்ட்ரன்ஸ் பிரகாரம் அதில் எல்லாரும் வந்து முழு இஸ்ரவேலும் தன் பாவத்துக்காக பலி செலுத்துகிற ஒரு இடம். அங்கே ஆசாரியன் இருப்பான். ஆசாரியர்கள் இருந்தாலும் 2வது மகா பரிசுத்த ஸ்தலம், 3வது தான் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே எல்லாரும் போவதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. பிரதான ஆசாரியன், ஆசாரியனுக்கும் பிரதான ஆசாரியனுக்கும் வித்தியாசம் உண்டு. பிரதான ஆசாரியன் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வருடத்துக்கு ஒரு முறை தேவன் சொன்ன டைம்ல தான் உள்ள போக வேண்டும். அப்படியானால் இந்த பிரதான ஆசாரியன் எவ்வளவு பரிசுத்தமா இருக்க வேண்டும், எவ்வளவு நீதியா இருக்க வேண்டும். அந்த தாவர ஸ்தலத்திற்குள் இருந்து, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருந்து தேவன் எழுந்தருளுகிறார். இந்த தாவர ஸ்தலம் என்று சொல்வது பிதாவாகிய தேவனை காட்டுகிறது, தேவனுடைய மகிமையை காட்டுகிறது. தேவனுடைய பிள்ளையே, ஆகினால்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கிறோம், பரலோகத்திலே அங்கே விளக்கு இல்லை, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அங்கே ஆலயம் இல்லை, தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயமா இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் ஒரு ஆலயமாக, அதனால்தான் இயேசு இந்த பூமியில் இருக்குமாறு சொன்னார், இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள், இதை நான் 3 நாளைக்குள்ளே கட்டுவேன். நம்முடைய தேவன், பிதாவாகிய தேவனும் ஆலயம், இயேசுவும் ஆலயம். தேவனுடைய பிள்ளையே, தாவர ஸ்தலம் என்று சொல்வது பிதாவாகிய தேவனை காட்டுகிறது, பிதாவாகிய தேவனுடைய மகிமையை காட்டுகிறது, மகா பரிசுத்தத்தை காட்டுகிறது, பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தத்தை காட்டுகிறது. அங்கே தேவன், பிதாவாகிய தேவன் எழுந்தருளுகிறார். இதனால்தான் இந்த 8ஆம் வசனத்திலே முதலாவது வல்லமை அது பரிசுத்த ஆவியானவர், 2வது பெட்டி அது இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது, 3வது தாவர ஸ்தலம் என்று சொல்வது பிதாவாகிய தேவன். இதனுடைய அர்த்தம் என்னென்றால், திருத்துவ தேவன் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே எழுந்தருளும் போது, தேவனுடைய மகிமை எழுந்தருளும் போது எந்த சத்துரு உன்னை மேற்கொள்ள முடியாது. எல்லாரும் கண்களை மூடுங்கள். என்னென்ன விஷயத்திலே சத்ருவி நிமித்தமாய், கஷ்டத்தின் நிமித்தமாய், சோதனை நிமித்தமாய் நீ போராடி கொண்டிருக்கிறாயா, இந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. இந்த ஆண்டவர் மகிமை, இந்த ஆண்டுடைய பரிசுத்தாவினுடைய வல்லமை, இந்த ஆண்டுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை உன் குடும்பத்தில் எழுந்தருளும் போது எல்லா சத்துரு சிதறண்டு ஓடி போகிறார்கள். நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கும் போது நீங்களும் முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். எல்லா சத்துருவினுடைய வல்லமைகள் முறியடிக்கப்படட்டும். ஷிமிக்கத்துடபலக்கத்துடானியா, எங்களை அதிகமாய் நேசிக்குதான நல்ல தகப்பனே, ஆண்டவரே பரிசுத்தாவின் வல்லமை நிமித்தமாக எல்லா சத்துரு தலைகளை நீர் நசுக்குவீராக. உம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் மூலமாக சத்துரு சிதறுண்டு ஓடி போகட்டும். உம்முடைய வார்த்தை கண்மலைகளை பிளக்கக்கூடிய வார்த்தை.
மூன்றாவது, அந்த ஸ்தாபர ஸ்தலமாகிய பிதாவாகிய தேவனுடைய மகிமை எழுந்தருளும் போது யாருமே அங்க நிற்க முடியாது. அந்த மகிமை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு சபைக்குள்ளும் ஊற்றப்பட்டு ஆண்டவரே பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.